வெல்கம் டு வில்லன் சேனல். இப்போ என்ன பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா 10th சோஷியலோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னா என்னென்ன பேஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 1 மார்க் எத்தனை வருது, 2 மார்க் எத்தனை வருது, அப்புறம் வந்து நம்மளுக்கு 5 மார்க் எத்தனை இருக்குது, 8 மார்க்கில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போகுது, அப்புறம் டைம் லைன் எங்கே வரப்போகுது, மேப் எங்கே வரப்போகுது, இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்காக தான் நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இதையெல்லாம் எப்படி படிக்க போறோம், இவ்வளோ இருக்கு எப்படி படிக்கணும்னா அதுக்கான ஆல்ரெடி ஸ்டடி பிளான் நம்ம போட்டாச்சு, நம்ம வீடியோ ஆல்ரெடி இருக்கு. நீங்க போய் பண்ண வேண்டிய விஷயம் கீழே கொடுத்துருக்க லிங்க் இல்லை நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் சோஷியலுக்கு எப்படி படிக்கணும் எல்லா பிளான்ஸுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், நீங்க அதில் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 10th சோஷியல் சயின்ஸோட கொஸ்டின் பேப்பரோட ஃபர்ஸ்ட் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பார்ட் இருக்க போகுது. மொத்தம் எத்தனை பார்ட்னா 4 பார்ட். சமூக அறிவியலில் மொத்தம் 4 பாகங்கள் இருக்குன்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது 14 1 மார்க் கொஸ்டின்ஸ். 1 மார்க் மட்டும் நம்மளுக்கு 14 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் தான் 14மே. ஸோ அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸில் 12 வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினாக தான் இருக்க போகுது. புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்களோ ஒரு 5 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் எல்லா லெசனுக்குமே. அதுல இருந்து மட்டும் 12 மார்க்குக்கு கேட்க போறாங்க. ஆனா மிச்சம் 2 கொஸ்டின் புக் இன்சைடா தான் இருக்க போகுது. அந்த புக் இன்சைட் கொஸ்டின் என்ன வேணா இருக்கலாம். அது உங்களோட 5 மார்க்ல இருந்து வரலாம், 2 மார்க்ல இருக்கலாம், 3 மார்க்ல இருக்கலாம். ஏன் இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு 1 மார்க் 2 1 மார்க் 1 மார்க்கா கூட இருக்கலாம். ஸோ 12 மார்க்ஸ் கான்ஃபிடென்ட்டா நீங்க புக் பேக்கை படிச்சா மட்டுமே போதும். மிச்சம் இருக்க 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வெளியில இருந்து தான் கேட்க போறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் தர போறாங்க. 4ல ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ண போறீங்க. மேல தமிழ் மீடியம்கான கொஸ்டின் இருக்க போது, நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம்கான கொஸ்டின் இருக்க போது. நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தா இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கிறத படிங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா படிங்க. கையில வாங்கினோடனே எல்லா பேஜும் பிரிண்ட் ஆயிருக்கா, நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்களா, நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா உங்க ஹாலுக்கு வர இன்விஜிலேட்டர் கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப சேஃப். கடைசியா இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைல முடியலாம். ஸோ ஃபர்ஸ்டே இதை வந்து நீங்க செக் பண்ணிடுங்க. இது ரொம்ப நல்லது. கையில வாங்கினோடனே செக் பண்ணுங்க. ஆன்சர் ஷீட்டுமே கையில வாங்கினோடனே எல்லா பேஜும் பிரிண்ட் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பேஜுக்கு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. லாஸ்டா 2 மொத்தம் 14 கொஸ்டின்ஸ். இதோட பார்ட் 1 நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. பார்ட் 2 என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. அதாவது ஏதாவது 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அதுல 28th கொஸ்டின் மட்டும் கம்பல்சரியில வரப்போகுது. எவையேனும் 10 வினாக்களை விடையளிக்கவும், வினா எண் 28க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். அதாவது கண்டிப்பா 28வது கொஸ்டின் கம்பல்சரின்றத மென்ஷன் பண்றாங்க. மொத்தம் 10 மார்க்ல மொத்தம் 10 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஒன்னொன்னு 2 மார்க்ஸ். ஸோ 10 into 2 20 மார்க்ஸுக்கு உங்களுக்கு 2 மார்க் கேட்க போறாங்க. இதுல நம்மளுக்கான ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 28th 2 மார்க் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். அது புக் இன்சைட் கொஸ்டினா தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஸோ இந்த 2 மார்க்ஸ் உங்களுக்கு இங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு. வச்சிருக்க 18 மார்க்ஸ் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினா தான் இருக்க போகுது. ஸோ நீங்க புக் பேக் 2 மார்க் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருந்தீங்கன்னா 9 2 மார்க்ஸ் உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். இந்த ஒண்ணு கூட அட்டன் பண்ண முடியாது காரணம் வந்து நான் முடியாதுன்னு சொல்லல, கண்டிப்பா ஃபுல்லா படிச்சு முடியும், கண்டிப்பா முடியும். இன்கேஸ் நம்மளால முடியல அப்படின்னா அந்த ஒரு 2 மார்க் நம்ம விடுற மாதிரி தான் ஆகும். 28th கொஸ்டின் கம்பல்சரி புக் இன்சைட் கொஸ்டினா தான் இருக்க போகுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 28ஆம் நம்பர் வரைக்கும் பார்ட் 2 தான். 28th கொஸ்டின் வரைக்கும் பார்ட் 2 தான். 14 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அதுல நம்ம 10 மட்டும் தான் எழுத போறோம். ஒன்னு கம்பல்சரி. ஸோ மிச்சம் 13 கொஸ்டின்ல 9 கொஸ்டின் 2 மார்க் நம்ம அட்டன் பண்ணா போதும். இப்போ பார்ட் 3 5 மார்க்ல வந்துட்டோம். பகுதி 3 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினா வினாக்கள். இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எவையேனும் 10 விடையளிக்கவும், வினா எண் 42 கட்டாயமாக விடையளிக்கவும். அதுல எப்படி 28வது கொஸ்டின் கம்பல்சரி, அந்த மாதிரி இதுல 42வது கொஸ்டின் கம்பல்சரி. ஆன்சர் 10 கொஸ்டின்ஸ் கொஸ்டின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. அதான் சொல்றாங்க. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் இன் த பிளாங்க்ஸ் வந்திருக்கு. அதாவது 1 மார்க்ல நம்ம வரும்போது ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு புக் பேக்ல இருக்கு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்க போறாங்க. 5 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். ஆனா அதுக்கு முன் வருஷம் பேப்பர்கள்ல மேட்ச் த ஃபாலோயிங்கும் கேட்டிருக்காங்க 5 மார்க்ல, ஃபர்ஸ்ட் 5 மார்க்ல. ஸோ மேட்சையும் படிச்சுக்கோங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸையும் படிச்சுக்கோங்க, எது வேணா வரலாம். மேக்ஸிமம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் கேட்பாங்க. இன்கேஸ் ஏதாவது பை சான்ஸ் உங்க லக்கை பொறுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கும் கேட்கலாம். ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு எல்லாமே ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் மிக்சடா இருக்க போது. இதுல ஜியோகிராஃபி கொஸ்டின்ல டிஸ்டிங்யூஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா கேட்க போறாங்க. 2 டிஸ்டிங்யூஸ் பிளஸ் ஒரு கிவ் ரீசன் கொஸ்டின்.
அதாவது 2 டிஸ்டிங்விஷ் கொஸ்டின் வரப்போகுது. ஈச் கேரிஸ் 2 மார்க். ஒன்னொன்னுமே 2 மதிப்பெண் கொஸ்டின். 2 டிஸ்டிங்விஷ் இருக்க போகுது. ஒன்னு கிவ் ரீசன் கொஸ்டின். கிவ் ரீசன் கொஸ்டினுக்கு காரணம் கூறுக, வேறுபடுத்துகவும் காரணம் கூறுகவும் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்க போறாங்க. அதுல வேறுபடுத்துகள்ல 2 மதிப்பெண் 2 கொஸ்டின் கேட்க போறாங்க. அதாவது 2 கேள்விகள் கேட்க போறாங்க. காரணம் கூறுகள்ல ஒரு கேள்வி வரப்போகுது. மொத்தத்தில் 5 மார்க். இந்த காரணம் கூறுக அதாவது கிவ் ரீசன் வந்து 1 மார்க்கும் டிஸ்டிங்விஷ் 2 மார்க், மொத்தம் 4 + 1 5 மார்க்ல கேட்க போறாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம வந்தோம்னா உங்களுக்கு 41வது கொஸ்டின் வந்து என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா டைம்லைன். டைம்லைன் கொஸ்டின் தான் உங்களுக்கு 41ல கேட்க போறாங்க. அதாவது காலக்கோடு வரைக. 41வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம்லைன் கொஸ்டின், காலக்கோடு வரைக. இது கண்டிப்பா நம்மளுக்கு 5 மார்க்ல கேட்க போறாங்க. 5 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம். இத்தனை நாள் கண்டிப்பா எல்லாருக்கும் சொன்னது டைம்லைனா படிங்க, ஏன்னா 5 மார்க் கம்பல்சரியா நம்மளுக்கு வரப்போகுது. ஒரு 20ல இருந்து 25 இது டைம் லைன் படிச்சிட்டிங்கன்னா உங்களால கண்டிப்பா அந்த 5 மார்க் எடுத்துட முடியும். ஸோ 5 மார்க் நம்ம கையில. டைம் லைனை யாரும் படிக்காம எக்ஸாமுக்கு போவாதீங்க. 42 கொஸ்டின் கம்பல்சரி. 42வது கேள்வி கம்பல்சரியாக எழுதி ஆகணும், கண்டிப்பாக எழுதி ஆகணும் கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா மேப் தான். என்ன மேப் கேட்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி மேப் தான் வரப்போகுது. அந்த 5 மார்க் வந்து ஹிஸ்டரி மேப்பா தான் இருக்க போகுது. அந்த மேப்பையும் ஃபுல்லா படிச்சிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு மேப் மட்டும் எக்ஸாம்ல 13 மார்க்குக்கு வரப்போகுது. அதுல 5 மார்க் வந்து ஹிஸ்டரி மேப்பா தான் வரப்போகுது. அதாவது வரலாறு மேப்பா தான் இருக்க போகுது. அதனால அந்த மேப்பை படிச்சுட்டு போனீங்கன்னா 5 மார்க், டைம் லைன்ல ஒரு 5 மார்க், இந்த டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன் ஒரு 5 மார்க், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் 5 மார்க். 20 மார்க் நீங்க 5 மார்க் படிக்காமே எடுக்க முடியும். அதாவது 5 மார்க்ல 5 மார்க் கொஸ்டின் ஆன்சர் படிக்காமே நம்மளால 20 மார்க் சோஷியல் எடுக்க முடியும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எதுலையுமே இவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாது. நம்ம சப்ஜெக்ட்ல மட்டும்தான் இவ்வளவு ஈஸியா எடுக்க முடியும். ஸோ ஈஸியா நீங்க மார்க் எடுக்கிறதுக்குரிய பேப்பர் சோஷியல் தான். சோஷியல் யாராவது கஷ்டமா தோணும், சோஷியல் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. இப்போ நீங்க படிச்சா கூட போதும். டைம்லைன், மேப்பு, அதுக்கப்புறம் 1 மார்க், டிஸ்டிங்விஷ், கிவ் ரீசன், இதை மட்டும் படிச்சாலே நீங்க 20 மார்க், அதாவது 20 மார்க் 5 மார்க்ல எடுத்துறீங்க. 50 மார்க் 5 மார்க்ல 20 மார்க் 5 மார்க் படிக்காம எடுக்கலாம். ஓகேவா? மிச்சம் அந்த 30 மார்க் எப்படி எடுக்கிறது? இது 4 கொஸ்டின் போயிடுச்சு. மிச்சம் 10 கொஸ்டின், அதாவது 10 5 மார்க்ல 6 அட்டன் பண்ணா போதும். அதை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ஸ்டடி பிளான்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து 40+ எப்படி எடுக்கிறது, 90+ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த வீடியோஸ்ல நீங்க இதை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த 5 மார்க் அட்டன் பண்றதுன்ற தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்க. அதை நம்ம லிங்க்லயும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்துருக்க முடியும். பார்க்காதவங்க இப்பயாவது போய் பாருங்க, கண்டிப்பா மார்க் எடுத்துடலாம். பார்ட் 4, அதாவது பகுதி 4. இதுல என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 கேள்விதான். ரெண்டுமே 8 மதிப்பெண் கேள்வி. அதாவது 8 மார்க் கொஸ்டின்ஸ் ரெண்டுமே. மொத்தம் 16 மார்க்குக்கு இந்த பார்ட் இருக்க போகுது. இதுல 43வது கொஸ்டின் என்னவா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 8 மார்க் தான். அது ரெண்டுமே ஹிஸ்டரியா இருக்கலாம், ஒன்னு ஜியாகிரபி, ஒன்னு ஹிஸ்டரியா இருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஜியாகிரபில தான் 8 மார்க் கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஹிஸ்டரியில தான் கேட்பாங்க. இஃப் எனி சான்ஸ் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா அது ஜியாகிரபியா இருக்கலாமே தவிர மற்ற வாய்ப்பு கிடையாது. இதுல ஒன்னு புக் பேக்ல கேட்டாலும் ஒன்னு புக் இன் சைட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹிஸ்டரியில ரெண்டுமே புக் பேக்கா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஒன்னு புக் இன் சைட்ல கேட்கலாம், ஆனாலும் இன்னொன்னு புக் பேக்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம 8 மார்க் எப்படி அட்டன் பண்றதுன்னு சொல்லி நம்ம வீடியோல இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அடுத்து 11th 12th நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன, வி லேர்ன் தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க. சோஷியல்ல ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஓகேவா? இன்னொரு 8 மார்க் என்னவா இருக்க போகுது? மேப் தான். ஜியாகிரபி மேப் 8 மார்க்கு கேட்க போறாங்க. அதாவது ஜியாகிரபியோட மார்க் எவ்வளவு, 8 மார்க்குக்கு மேப் வரப்போகுது. அப்போ மேப் மட்டும் எத்தனை மார்க்கு? 5 மார்க்ல ஒரு 5, இங்க ஒரு 8, மொத்தம் 13 மார்க்குக்கு மேப் மட்டும் கேட்க போறாங்க. இதுல 44வது கொஸ்டினும் அங்க 42 கம்பல்சரி கொஸ்டினும் உங்களுக்கு மேப் தான். ஸோ மொத்தத்துல சோஷியல் 44 கொஸ்டின் கேட்க போறாங்க. அந்த 44 கொஸ்டின்லயுமே ஈஸியா நம்ம மார்க் எடுக்கலாம். 5 மார்க் படிக்காம 20 மார்க் எடுக்கிறோம். இதுல ஒரு 8 மார்க் எடுக்கலாம். 28 மார்க் இங்கே எடுத்துட்டீங்க. 1 மார்க்ல 12 மார்க் சொன்னேன். அப்போ 40 மார்க் ஈஸியா நீங்க வந்து 5 மார்க் 2 மார்க் கொஸ்டின் ஆன்சரே நம்ம தொடாமே 40 மார்க் எடுக்க முடியும். வேற எந்த சப்ஜெக்ட்ல எடுக்க முடியும்? சோஷியல்ல மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா 40 மார்க் நீங்க எடுக்க முடியும். இப்பயே போய் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். இப்பயே போய் பாருங்க. பிளேலிஸ்ட் தனியா போட்டு வச்சாச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோஷியலை தட்டுறோம் தூக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.